வர்தா புயல் காரணமாக சென்னையில் மின்சார ரயில் சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே எழும்பூர் புறநகர் ரயில் நிலையத்திற்கு வந்த தாங்கள் எங்கும் செல்ல முடியாமல் தவிப்பதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். மார்னிங் 9 o'clock இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு ட்ரெயின் எல்லாம் நின்றுச்சு. எங்கள் ஆஃபீஸ் டிபிஎஸ் கிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தூரமாக இருந்து வரங்கிறதுனால ரிட்டர்ன் போக சொல்லிட்டாங்க. ரிட்டர்ன் வந்தால் இன்னுமே ட்ரெயின் போகாமல் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ குடுவாஞ்சேரி போகணும். எப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல. இங்கே பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா ரொம்ப காத்தாக இருக்குது. முன்னாடியே ஆஃபீஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நேற்றே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் நாங்கள் வராமையாவது இருந்திருப்போம். இங்கே வந்துட்டு இங்கே மாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம். மழை காற்று பயங்கரமாக இருக்குது. வண்டி எடுக்க மாட்டேங்க, எடுக்காமல் நிற்கிறாங்க. என்னோடய வேலையெல்லாம் பாதிக்கப்படுது. சும்மா கடைக்கு போக வெயிட் பண்ணுறோம், ரொம்ப பாதிக்கப்படுது. மழையெல்லாம் அதிகமாக பெய்யுது. குரோம்பேட் போகணும், வேலை ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால சரி வேன்னு கூப்பிட்றாங்க, அதனால தான் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ வீட்டுக்கும் போக முடியாமல் ஆஃபீஸுக்கும் போக முடியாமல் 2 கட்டத்தில் நின்றுட்டுருக்கோம். 1.5 மணி நேரமாக நின்றுட்டு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது. அவங்களும் அதை தான் சொல்லிட்டு திட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிருக்காங்க. அடிக்கிற காற்றுல வீட்டுக்கும் போக முடியாது. 2 கட்டம் தான் ஆஃபீஸு. இங்கே ட்ரெயின்லேயே உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். வேலைக்காக போகிறோம், கிண்டிக்கு போனோம். இங்கேயே எக்மோர்லேயே நிற்குது. சென்டர்லேயே ஒரு 1/4 hour போட்டான். திருப்பி எக்மோரில் 1.25 மணி நேரமாக நிற்குது. இன்னும் கிளம்பவே இல்லை வண்டி. பின்னர் அறிவிக்கப்படும்ன்றாங்க தவிர இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. வண்டி இப்போ எப்போ கிளம்புன்றது இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. அயனாவரம்லேருந்து வரோம், கிண்டி போனோம். லாஸ்ட் 2 hours ட்ரெயின் இங்கே இருக்குது. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஒன்லி ட்ரெயின் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ரயில்வே அத்தாரிட்டிஸில் கேட்கும் போது அவங்க பின்னர் அறிவிக்கப்படும் சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரியல. பவர் சப்ளை எல்லாம் கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.